ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். திருப்பாடல் 34:6 வாசிக்கிறோம். திக்கற்றவன் கூவி அழைக்க அவன் குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். அவனை எல்லா விதமான நெருக்கடியின்றி விடுதலை செய்கிறார். கடவுள் உதவி செய்வார், கடவுளின் ஜெபங்களை கேட்பார், கடவுள் தேவையை சந்திப்பார் என்று நம்பி விசுவசித்து ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே என்று அழைக்கின்ற பொழுது அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். திருப்பாடல் 145:18 வாசிக்கிறோம். தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார். தம்மை உண்மையாய் நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் அருகில் இருக்கிறார். உண்மையாய் நேர்மையாய் ஆண்டவரை கூவி அழைத்து முடிச்சொன்னால் உதவி செய்யும்படியாக ஆண்டவரிடத்தில் வருகிறார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்வராக இருக்கிறார். இடர்களிலே தேவைகளிலே ஆண்டவரை நம்பி வருகிற பிள்ளைகளை ஒருபொழுது அவர் கைவிடாத கடவுளாக இருக்கிறார். இருக்கக்கூட நான் தான் செய்தான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மீது இறங்கும் என்று சொன்னார். சத்தம் போடான்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் மும்முறை அவன் கூவினான். ஆண்டவர் அவனை அழைத்தார். என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் நான் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னான். கடவுள் பார்வையை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் கைவிடப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆறுதலும் ஆதரவாக இருப்பது ஆண்டவர். அவர் கைவிடார். கைவிடுவோர் உலகத்தார், கைவிடாதோர் உன்னத தெய்வம். ஆகவே அவரை அழைப்போம், திக்கற்ற நிலையில் அழைப்போம், அவர் உதவியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.